Hello children, இன்னைக்கு example 4.7 தான் பார்க்க போறோம். The perimeters of two similar triangles ABC and PQR are respectively 36 cm and 24 cm. So ரெண்டு triangle வந்து similar அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டாங்க. So similar-ஆ இருக்கிற ரெண்டு triangle-ஓட perimeters வந்து எப்படி இருக்கு அப்படினா எவ்வளோ இருக்கு அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. Are respectively 36 cm and 24 cm அப்படினா ABC triangle-ஓட perimeter வந்து 36 cm. PQR triangle perimeter வந்து 24 cm னு கொடுத்திருக்காங்க. If PQ equal to 10 cm, find AB. So இந்த PQRல ஒரு சைடோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. PQ வந்து 10 cm னு கொடுத்திருக்காங்க. இந்த ABC triangleல AB ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே, சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூவை x னு எடுத்துக்கலாம். சோ AB தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை x னு எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படினா இந்த ரெண்டு triangle வந்து similar னு கொடுத்திருக்காங்க இல்லையா? So triangle ABC is similar to triangle PQR. So எப்பவுமே வந்து ஒரு ரெண்டு triangle வந்து similar-ஆ இருக்கும்போது அதோட corresponding sides-ஓட ratio வந்து equal-ஆ இருக்கும் இல்லையா? அதே போல தான் அதோட perimeters-உம் equal-ஆ இருக்கும். அந்த corresponding sides equal-ஆ இருக்கிற மாதிரியே அந்த perimeters-ஓட ratio-வும் equal-ஆ இருக்கும். So அந்த ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். So இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதோட corresponding sides equal-ஆ இருக்கிற ratio எழுதிக்கலாம். So AB by PQ is equal to BC by QR is equal to AC by PR, and that is equal to perimeters வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 36 by 24 அதோட perimeters. So 36 by 24 அதோட ரேஷியோவும் இதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின அர்த்தம். இப்போ இதல நமக்கு வந்து AB ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? x by PQ ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 10 அப்படினு. இதல இருக்கிற ரிமைனிங் வேல்யூஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. அதே போல தெரிஞ்ச வேல்யூன்னு பாக்கும்போது இந்த பெரிமீட்டர் தெரிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? சோ அதையும் எடுத்துக்கறோம் நம்ம. 24. ஓகே, இப்போ இதல x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So x is equal to 36 by 24 அப்படியே எழுதிக்கலாம். equal to க்கு பிஃபோர்ல டிவிஷன்ல இருக்கிற 10 வந்து equal to க்கு ஆஃப்டர்ல போகும்போது மல்டிப்ளிகேஷனா மாறும். So into 10. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது 24 36 இது ரெண்டுமே வந்து 6 டேபிள்ல போகும் இல்லையா? 6 4s are 24, 6 6 are 36. இப்போ இது ரெண்டையும் வந்து 2 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 2s are 4, 2 5s are 10. இது ரெண்டையும் திரும்ப 2 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 1s are 2, 2 3s are 6. ஸோ டினாமினேட்டர்ல 1 வந்துருச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சு. நியூமரேட்டர்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும்போது 3 5s are 15. So x is equal to AB and that is equal to 15 centimeters. And that is the answer. Thanks for watching, children.